இந்த பதிவில் பாருங்க, இந்த பதிவில் 2024 டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அசல் வினாத்தாள் இது. இதுல 90வது கேள்வி பாருங்க, ரைட் சைடில் கீழே இருக்கு பாருங்க, 90வது கேள்வி. இந்த கணக்கை போடுவாங்க. இதுவும் மேத்ஸ் என்ற தலைப்புல வரக்கூடிய ஒரு கேள்வி. இது இங்க போட்டுக்க பாருங்க, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2024 90வது கேள்வி. ஒரு செவ்வக வடிவ நிலத்தின் ஒரு பக்க அளவு 15 மீட்டர் மற்றும் அதன் மூலை விட்டம் 17 மீட்டர் எனில் நிலத்தின் பரப்பளவை காண்க. அதாவது ஒரு செவ்வக வடிவ நிலத்தின் ஒரு பக்க அளவு 15 மீட்டர் மற்றும் அதன் மூலை விட்டம் 17 மீட்டர் எனில் நிலத்தின் பரப்பளவை காண்க. இதுல ஆப்ஷன் ஏ 80 மீட்டர் ஸ்கொயர், பரப்பளவுலாம் ஸ்கொயர்ல தான் வரும், பரப்பளவு தான் கேட்குறாங்க. ஆப்ஷன் பி 100 மீட்டர் ஸ்கொயர், ஆப்ஷன் சி 110 மீட்டர் ஸ்கொயர், ஆப்ஷன் டி 120 மீட்டர் ஸ்கொயர். இது அப்படியே குரூப் 4 கேள்விங்க. இது குரூப் 4 தேர்வில் கேட்கக்கூடிய கேள்வி. போன பதில போட்டிருக்கு பாருங்க, போன 10 வருட குரூப் 4ல கேட்டிருக்காங்க. மேத்ஸை பொறுத்தவரையில குரூப் 4க்கும் 10ஆம் வகுப்பு தரம் தான், குரூப் 2க்கும் 10ஆம் வகுப்பு தரம் தான். அதனால இது ஒரு ஈஸியான கேள்வி. இது மாதிரி கேட்டாலும் நீங்க தப்பு பண்ணாதீங்க. இதை நான் எப்படி ஈஸியா போறதுன்னு சொல்றேன் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா இப்படி புரியணும், இந்த கேள்வியெல்லாம் புரிஞ்சு போடணும். பாருங்க, ஒரு செவ்வக வடிவ நிலம், இதுதான் செவ்வக வடிவ நிலம். இதுல ஒரு பக்க அளவு 15 மீட்டர், இது எடுத்துங்க, ஒரு பக்கம் 15 மீட்டர் எனில் அதன் மூலை விட்டம் கொடுத்துருக்காங்க பாருங்க, மூலை விட்டம் 17 மீட்டர். மூலை விட்டம்னா இதுதான், இந்த மூலை விட்டம் தான் 17 மீட்டர். புரியுதுங்களா? எனில் நிலத்தின் பரப்பளவை காண்க. இப்ப நிலத்தின் பரப்பளவுனா இது செவ்வகம். இது நம்ம மேத்ஸ்ல பரப்பளவு என்ற தலைப்புல வரக்கூடிய சிலபஸ்ல பரப்பளவு என்ற தலைப்புல வரக்கூடிய கேள்வி இது. இப்ப செவ்வகத்தின் பரப்பளவு உங்களுக்கு தெரியும் இல்லையா? செவ்வகத்தின் பரப்பளவு நீளம் இன்ட்டு அகலம். அதாவது நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கிட்டா அதுதான் செவ்வகத்தின் பரப்பளவு, எல்லாருக்குமே தெரியும். அப்ப செவ்வகத்துல இதுதான் நீளம், ஒரு பக்கம் நீளம் எடுத்துக்கணும், ஒரு பக்கம் அகலம் எடுத்துக்கணும். இப்ப நம்மளுக்கு என்ன வேணும்? 15 மீட்டர் நீளம்னா அகலம் தேவை. ஆனா இங்க அகலம் கொடுக்கல, அகலத்துக்கு பதில் மூலை விட்டம் கொடுத்துட்டாங்க. இப்ப இந்த மூலை விட்டத்திலிருந்து என்ன பண்ணணும்? நம்ம அகலம் கண்டுபிடிக்கணும். ஒரு பக்க அளவு அகலம் எடுத்துட்டோம், நீளம் எடுத்துட்டோம்னா இன்னொரு பக்க அளவு அகலம். அப்ப கண்டுபிடிச்சிட்டு அந்த நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கிட்டோம்னா அதுதான் நம்மளுக்கு விடை. இப்ப பாருங்க, இப்ப இந்த கணக்குல இது செவ்வகம், செவ்வக வடிவம். இதோட ஒரு பக்கம் நீளம் எடுத்துட்டோம்னா 15 மீட்டரு, மூலை விட்டம் 17 மீட்டரு. அப்ப ஒரு பக்க அளவு கொடுத்து மூலை விட்டம் கொடுத்தால் இன்னொரு பக்க அளவு கண்டுபிடிக்க சூத்திரம் கேட்டீங்கன்னா, இன்னொரு பக்க அளவு ஈக்குவல் டு ரூட் ஆஃப் அந்த மூலை விட்டம் ஸ்கொயர் டி. அதாவது ஃபார்முலா கேட்டீங்கன்னா டி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இப்படி வரும் ஒரு பக்கம். பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் டின்றது என்ன? டி தான் மூலை விட்டம். இங்க பாருங்க, இந்த மூலை விட்டம் தான் இங்கிலீஷ்ல டயாமீட்டர். டயாமீட்டர்னா மூலை விட்டம். அந்த டி ஸ்கொயர் ஃபார்முலா, அப்ப 17 ஸ்கொயர் போட்டுங்க, 17 ஸ்கொயர் மைனஸ் ஃபார்முலா இது மைனஸ் ஒரு பக்கத்தின் அளவுன்னா 15. பாருங்க, ஒரு பக்கத்தின் அளவு 15. அப்ப 15 ஸ்கொயர், அவ்வளவுதான். இதை ஸ்கொயர் பண்ணி கழிச்சு ரூட் எடுத்துட்டீங்கன்னா அதுதான் இது இன்னொரு பக்க அளவு. அந்த இன்னொரு பக்க அளவு கிடைச்சிச்சுன்னா இந்த ரெண்டு பக்கத்தையும் பெருக்கினீங்கன்னா அதுதான் செவ்வகத்தின் பரப்பளவு. இந்த கணக்கு போடுங்க. இதெல்லாம் நீங்க இந்த ஸ்கொயர்லாம் ஞாபகம் வச்சிருக்கணும் இல்லையா? அதுக்கு எதுக்கு பெருக்கி போடக்கூடாது. ஒரு 20 வரல நீங்க என்ன பண்ணுங்க, ஸ்கொயர் ஞாபகம் வச்சுங்க. 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 5 ஸ்கொயர் 25, 10 ஸ்கொயர் 100. அது போல ஒரு 20 ஸ்கொயர் ஞாபகம் வச்சுக்கணும். நாங்க நேரடி வகுப்புல அந்த டேபிள் கொடுத்து மனப்பாடம் பண்ண சொல்றோம். உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். இருந்தாலும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்க. 17 ஸ்கொயர்னா இங்க பாருங்க, 17 இன்ட்டு 17 இதெல்லாம் பெருக்கி போட்டுனா உங்களுக்கு டைம் ஆயிடும். அதனால ஞாபகமா வச்சுக்கோங்க. இங்க பாருங்க, 7 49 9 மீதி 4, ஒரு 7 7 4 11. அடுத்து பாத்தீங்கன்னா 7 1 7 1 1 1 கூட்டினீங்கன்னா 9, 7 1 8 1 1 2. இப்போ 17 ஸ்கொயர்
289 இப்படி போட்டுங்க. இந்த ரூட் போட்டு 17 ஸ்கொயர் வந்து 289. அடுத்தது இந்த மைனஸ் போட்டுங்க 15 ஸ்கொயர். அது ஞாபகம் வச்சிருக்கணும். இந்த மனப்பாடம் பண்ணிங்க. தெரியாதவங்க பெருக்கி போடுங்க. 15 ஸ்கொயர்னா அதே நம்பரை 2 தடவை பெருக்கணும். ஸ்கொயர்னா அந்த நம்பரை அதே நம்பரை பெருக்கணும். இப்போ 15 ஸ்கொயர் போட்டுனா 15 × 15 5 25க்கு 5 மீதி 2 1 5 5 2 7 இங்க I1 5 4 1 1 போட்டுனீங்கன்னா இங்க 5 இங்க 7 5 12க்கு 2 மீதி 1 1 1 2 225. இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிங்க. அப்ப 289 மைனஸ் 225. ஓகேங்களா? இப்ப ரூட்டுக்குள்ள 289ல 225 கழிங்க. பாருங்க 289 மைனஸ் 225. இப்ப 9 5 போயிடுச்சுன்னா 4, 8 2 போயிடுச்சுன்னா 6, 64 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 289ல 225 போயிடுச்சுன்னா 64. புரியுதுங்களா? அதுலயே ஸ்கொயர் டேபிள்ல இருக்கும். ரூட் ஆஃப் 64னா 8 8 8 64 ரூட் ஆஃப் 64 ஈக்குவல் டு 8. கண்டுபிடிச்சோம் இல்லையா? அப்ப இன்னொரு பக்க அளவு வந்து 8 மீட்டர். இன்னமும் அதான் மீட்டர் கொடுத்தாங்கன்னா மீட்டர் தான். இதுவும் மீட்டர், இதுவும் மீட்டர். இப்ப செவ்வகத்தின் பரப்பளவுன்னா நீளம் இன்ட்டு அகலம். உங்களுக்கு தெரியும், எல்லாருமே தெரியும், 10ஆம் வகுப்புல படிச்சது தான். நீளம் இன்ட்டு அகலம்னா நீளம் எவ்வளோ? நீளம் வந்து 15 மீட்டர் இன்ட்டு அகலம் வந்து 8 மீட்டர். பெருக்குங்க. 15 × 8 என்பது 8 40 120. 8ஆம் வாய்ப்பாடு 15 × 8 வந்து 120. அப்ப ஆப்ஷன் டி தான் ஆன்சர். 120 மீட்டர் ஸ்கொயர். இது மாதிரி மேத்ஸ்ல 25 கேள்வி. நீங்க குரூப் 4 வந்தாலும் குரூப் 2 வந்தாலும் 25 கேள்வி ஈஸியா எடுக்கலாம். அதுல 15 கேள்வி ரொம்ப ஈஸியா. இதெல்லாம் வந்து ஈஸி. இப்போ இன்னைக்கு பதில மட்டும் 3 கணக்கு போட்டிருக்கேன். 3 கணக்குமே ரொம்ப ஈஸி. எல்லாமே வந்து நாங்க நேரடி வகுப்புல சிலபஸ்ல உள்ளபடி பாடத்திட்டத்தில் உள்ள தலைப்படி ஒவ்வொன்றா விலைக்கு கற்றுத்தரோம். அதனால தற்போது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்கு கிளாஸ் வந்து போயிட்டு இருக்கு. நீங்க வந்து சேர்ந்தா இந்த வந்து வர செப்டம்பர்ல எக்ஸாம் நினைக்கிறேன், ஜூலைல வந்து கால்ஃபரு. அந்த எக்ஸாம் வந்து நீங்க ஈஸியா பாஸ் பண்ணலாம். இதை பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவுல சந்திப்போம்.